இன்ட்ரோடக்ஷன் போட்டுருவோமா? அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட 2வது வீடியோ. இதுல நம்ம இன்னைக்கு ஹார்ட் கோர் விளையாட போறோம். எவ்வளவு நேரம் உசுரோட இருக்க முடியுதோ அவ்வளவு நேரம் உசுரோட இருக்கும். நான் பேச கேக்குமா? கேக்கும்டா. ஒட்டுமொத்த டிவைஸ்ல என்னென்ன ரெக்கார்ட் ஆகுது, ஸோ கேட்கும். யோ, இதுதான் என் ஃப்ரெண்ட் ரஜித். ரெக்கார்ட்லாம் பண்றீங்க? ஏய் வீடியோ போடாடா. கவிசே வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா கவிசே. ஏய் கூப்பிடுறதா இருந்தா அயன்னு கூப்பிடுறா, இரும்புன்னு கூப்பிடுறா. என் பேர் அப்ப வாய்ட்னு கூப்பிடுறா. என்னதுடா? வோல்ட்டா? என்ன ஆமா. ஓகே. அப்ப என்ன பீட்டர் பார்க்கர்னு கூப்பிடுங்கடா. ஐயே இவன் வேற ஸ்பைடர்மேன் கன். அங்க ஒரு என்டர் போர்ட்டல் இருக்கு. நான் அது பண்ணிட்டேன். இதுல ஒரு அப்சிடியன் கூட கிடைக்கல, நம்மளா ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த இதுலயாடா போர்ட்டல்லையா? இது அப்சிடியன் இல்ல. ஓகே. எங்க இருக்க? ஹாய். சரி. ஒரு கோழி தான் கிடைச்சிருக்கு, 2 கோழி அடிச்சேன்டா. எப்பவுமேடா நான் ஒன்னு செக் பண்ணிருக்கேன்டா, நமக்கு ஃபர்ஸ்ட் பெட் செய்யற வரைக்கும் சீப்பே கிடைக்காது. அத நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? அதுக்கப்புறம் பெட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட சீப்பு கண்ணுல போடும். ஆமா. வில்லேஜ் பக்கத்துல இருக்காடா? அப்பனா அங்கேயே பெட் எடுத்து. ஆமா, வில்லேஜ்ல தான் நான் இருக்கேன். சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு நேரம் நான் உட்காந்து ஷீப் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ல. என்கிட்ட வா ஃபுட்டும் இருக்கு. டெலிபோர்ட் இருக்காதுல்ல? ஷீட் இல்ல ஷீட்ஸ் ஆஃப்ல இருக்கு. ஹார்ட் கோர்ல எப்பறா ஷீட்ஸ் ஆன்ல இருக்கும்? ஏய் அப்ப நான் எங்க இருக்கேனே தெரியலடா. இதல பக்கத்துல தான் இருப்ப. லொகேட்டர் பார்ல பாருடா டேய். அத பார்த்தா வந்துட்டு இருக்கேன். நைஸ். இன்னத்துக்கு செத்துறேன் நானு. நான் ஆளுக்கு 5 பிரெட் தரேன். இந்தாடா. ஏறா ஒரு சில வீட்டை ஹேபிளாவே வச்சுக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம். பிகாக்ஸ் விட்டேன்டா. ஜி அதுக்குள்ளே அயன் பிகாக்ஸ் ரெடியா வச்சிருக்கான் ஜி அவனோ. கவிஷ் இந்தாடா. பிரெட் குடுத்துருக்கேன் உனக்கு. அயன் பிகாக்ஸ் இருக்கா? அது குடு. ஐயோ கிரீப்பர்ரா டேய். கோல்ட். ஒரு இடத்துல கோல்ட் இருக்கு, அது உடைக்கணும். ஏய் இன்னத்துக்கு நான் காலியா இருப்பேன்டா. பக்கத்துல கிரீப்பர் அடிச்சுச்சுடா டேய். எங்க வந்து பாரு வெல்ல. எங்க வா? அப்பா. ஏய் இந்த கிரிட்ட விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கணும்டா. ஏய் டைனமிக் ஆடன்லாம் ஆன்ல தான்டா இருக்கு. ஓகே. பக்கத்துலயே கேவ்லாம் இருக்குது. ஏய் இந்த குட்டி பூனை அழகா இருக்குடா. குட்டி பூனைடா. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண போறேன். என்ன மாதிரி தம்பி சாடல் வேணும்பா உங்களுக்கு? தெரியுமே. என்னடா ரோயிங் போட்டது? ஏய் எனக்கு ஆர்மர் கிடைச்சிருக்கு. ஒரு காம்பஸ் ஒன்னு செஞ்சீங்கன்னா லோட் ஸ்டோன் இருக்கு என்கிட்ட, செட் பண்ணிடலாம். தம்பி இங்க வாங்கப்பா. அதுக்கு ரெட் ஸ்டோன் வேணுமே. ஏய் நைட் ஆக போறா, டக்குன்னு ஸ்லீப்புக்கு போயிடலாம்டா. எல்லாம் பெட்டுக்கு போங்கடா டக்குன்னு. மாப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நைட்ல எல்லாம் சர்வை பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டக்குன்னு எல்லாம் பெட்டுக்கு போங்க. நான் உள்ள போறேன். டேய் ஏதோ வில்லேஜ் இருக்கு, பெட் இருக்குன்னா சொன்னீங்களேடா. டேய் எங்கடா? அழகா ஒரு 10 ஆடு இருந்துச்சா நான் வர வழியிலேயே. போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான்டா. கவிசே ரெஸ்ட் இன் பீஸ் டா. இதுதான் சவுண்ட் இல்லாம ஆடக்கூடாதுன்றது.
ரவிஷ் என்ன பார்க்க முடியாதா உன்னால? நான் எங்க வேணா போறேன்டா. இப்ப நான் கிரியேட்டிவ் மோட்ல மாதிரி இருக்கேன்டா. ஆனா நல்லதுதான், நீ அப்படியே வந்துட்டு. நல்லதா? என்ன தம்பி, என்னப்பா? உனக்கு நல்லது இல்ல, எங்களுக்கு நல்லது. ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றா, இங்க அயன் இருக்கு, டைமண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லலாம் நீங்க. இவன் அயன் அயன் பாத்தீங்கன்னா ஏஎஃப்கே போயிட்டாரு. ஏய் இக்கேடா. இது என்னடா இது மேய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய் இது என்னடா இது அண்டர் கிரவுண்ட், என்னடா புக் எல்லாம் வச்சிருக்காங்க, இது என்னது இது? அண்டர் கிரவுண்டா? ஆமா புக்கா? ஆமா புக்ஸ் லைப்ரரி ஏரியா மாதிரி இருக்கு இது அண்டர் கிரவுண்ட்ல. அண்டர் கிரவுண்ட்லயா? இரு, டே ஆகட்டும், நான் வந்து பாக்குறேன். சேஃப் ஆகிற மாதிரி இனிமே மாத்த முடியாது. ஹலோ இருக்கீங்களாடா? ஹார்ட் கோர்னா ஹார்ட் கோர் தான், அவ்வளவுதான். அது கூட தெரியல. கேக்குது. வந்துட்டு வந்துட்டியாடா? வந்துட்டேன்டா. அது கொஞ்சம் ஒரு இது சூப்பரா family. நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டடா. என்னடா சூப்பரா நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். போல்ஸ் என்னன்னா ஆளைய காணோம். யாரு? அவன் தான் கேம் விட்டு போயிட்டானா, இன்னும் வரலையா? அவன் ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிட்டான்டா. creeper வச்சிச்சுடா. ஓ ஸ்பெக்டேட்டர் மோட்ல நம்மள பாத்துட்டு இருப்பான். ஆமா அவன் அந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு ஒரு யூஸ் என்னன்னா, நம்ம வந்துட்டு மாப்ஸ் இருந்தா பாத்துக்கலாம். மாப்ஸ் இருந்தா பாத்துக்கலாம். பிளஸ் கீழே என்னென்ன இருக்குன்னு என்னடா, என்ன எதுவுமே target மோட்ல பண்ணல. கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் அப்படியா? பிரிட்ஜ் அப்படியே அங்கே நில்றா, அப்படியே அங்கே நில்றா. ஆ இப்ப நீ பாக்குற அப்படியே ரைட் சைடு வா. இங்கயாடா? ரைட் சைடா? ஆ, இப்படியா? ஆ, அந்த சைடு கொஞ்சம் வா. இன்னும் வா, இன்னும் இங்க தான்டா. இது கீழே போனா அந்த புக் மாதிரியாடா இருக்குடா. ஆனா அதுக்கு முதல்ல நமக்கு இது கீழே பண்ணணும்டா. போறான்டா, டூல்ஸ் ரெடி பண்ணிட்டு போறான்டா. முதல்ல ஒரு நாங்க கேவ்ல எல்லாம் இருக்க பண்ணி தான் எங்களுக்கு கார்டியன் ஏஞ்சலா சுத்தணும். வெல்கம் गाइस, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் गाइस. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெட்ராக் எடிஷன்ல ஹார்ட்கோர் தான் பார்க்க போறோம். இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுடாடா. நான் அவ்வளவுலாம் பேச மாட்டேன். இன்னும் போய் விழுந்துட கூடாதுல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மைனிங் மெத்தட் ஃபாலோ பண்ணி. அதான் அவன் இருக்கானேடா. எனக்கு அது மட்டும் தான் தெரியுது. மேல இருக்கிறதெல்லாம் தெரியல. கேப் இப்ப எல்லாம் ஒரு வெப்பன் இல்ல. டேய் டார்ச் வேணும்டா, அதாவது கோல் இருந்தா டார்ச் மட்டும் செய்யடா. என்ன வுட்டை பர்ன் பண்ணி நான் மேல போய் வுட் எடுத்துட்டு வரேன். அதை பர்ன் பண்ணி சார்கோலா மாத்திக்கலாம். சரி. ஐயோ இத்தனை பிளாக் மேலே வரணுங்க. ஹலோ வேர்ல்ட்ஸ். ஹலோ சொல்றா. வேற வேர்ல்டு ஓபன் பண்ணவாடா? வேற வேர்ல்டு ஓபன் பண்ணி நீ தான் இதுல சமாதி ஆயிட்டியே. கொஞ்சம் நீங்க பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நீ அப்புறம் வேடிக்கை பாக்குற மாதிரி தானே இருக்கும். பாக்குறேன்டா, கொஞ்ச நேரம் பாக்கலாம்டா. சரி எனக்கு வழி சொல்லு. நீ அப்படியே கீழே போயிட்டே இருந்தா வந்துடும்டா. நான் மேல வந்துட்டேன்டா. மேல போய் உனக்கு என்ன வேல்யூ வேணும்? அவன் வந்து இது டார்ச் செஞ்சுட்டு உள்ள வர சொன்னான். ஓ உனக்கு அந்த எங்க மைண்ட் பண்ணிக்கான்னு தெரியாதா? அது தெரியும். இப்போதைக்கு நமக்கு வுட் வேணும். ட்ரீ எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்கு. ட்ரீ நம்ம சரௌண்டிங்ல கொஞ்சம் காணும். கொஞ்சம் மாப்ஸ் ஏதாச்சும் வந்தா மட்டும் சொல்லுங்க வரும். என்னடா சுத்தமா ட்ரீயே காணும். அதான்டா நானும் தரேன். ஆர்ம் இங்க வந்து ஒண்ணே வரலாமா? மின்னல்லாம் அடிக்குது. ஏய் மாப்ஸ் சும்மா சுத்துறா. இருடா நான் ஸ்லீப் ஆயிட்டேன். ஏய் சாமி. ஐயோ. ஜம்ப். ஐயோ டேமேஜ். பெட் இருக்குமாடா? இருக்காதடா. பெட் பிரஜித் இருக்கு. ஏய் வேணும்னா இங்க உள்ள இருக்கு பாருடா, இங்க ஃபுல்லா. இல்லடா வரேன்டா. இது சவுண்ட் மட்டும் அத கேக்குதுடா. மேல பாரு. மேல பாரு. பாரு இங்க. ஒரு நிமிஷம். டேய் ஜி எங்கடா போற? இருங்க ஜி, இந்த இடத்துல இருக்கு ஜி. கிரீப்பர் வருது ஜி. இருங்க ஜி ஓடுறேன். ஸ்லீப். நீ எதுக்கு இப்ப இந்த சைடு வந்துட்டு இருக்க? வுட் தேடிதான். ஏய் உடைச்சிடுறா. இப்ப இங்க இவ்வளவு வுட் இருக்கு பாரு. வீட்டை உடைச்சிடு. ஓகே 3 பெட் இங்கே இருக்குடா. டேய் 3 பெட் இருக்குடா. 3 பெட் இருக்காடா? அப்ப நீ உசரோட இருந்தா இதே பேஸா யூஸ் பண்ணிருக்கலாம்டா. என்ன நான் சவுண்ட் இல்லாம விளையாடிட்டு இருந்தேன்டா. விடிச்சிருச்சு பட்டுன்னு கிரீப்பர். எப்பறா ஹார்ட்கோர்ல இருக்கப்ப நீ சவுண்ட் இல்லாம விளையாடுற? அது உங்க வாய்ஸ் கேட்கணும்னு சொல்லி நான் என்னோட சவுண்ட் அப்படியே ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன். அத ஆப்பிள் இருக்கு நிறைய. இந்த செஸ்ட்ல என்னடா இருக்கு?
ஆப்பிள்ஸ் 13 ஆப்பிள்ஸ். ஒருத்தரா அப்போ ஒரு என்ன போட்டுருச்சுடா ப்ரோ என்னி முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தான் க்ரீப்பர் அடிச்சிச்சு. எஸ்கேப் ஆயிட்டேன். சொன்ன அது பாத்தேன் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஓட்டன்னு. அது எந்த இடம்னு தெரியல, ஆனா நீ சொன்ன அது மட்டும் கேட்டுதானே. நான் சொல்றேன்ல அந்த இடத்துல ஒரு அயன் ஸ்மித் இருந்துச்சுல 2 இது. அந்த இடத்துல போய் பாத்துட்டு வாயேன். எல்லா வுட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன் தானே இந்த வீட்ல இருந்து. எப்படிடா அந்த இடத்துல ஒரு இவ்வளவு ட்ரீ கம்மியா இருக்கு? சாப்லிங் தான் வேணும் போல இருக்கு. ஆமா இங்க ஒண்ணு இருக்கு, அப்புறமா உன்னோட இந்த சைடுல ஒண்ணு இருக்கு. அந்த போர்ட்டல்லாம் பார்த்தல, ஆமா நெதரைட் போர்ட்டல். அவ்வளவு தூரம் போறீங்களா? அதை தாண்டி ஒரு ட்ரீ இருக்கு. அது பக்கத்துல இன்னொன்று ட்ரீ, அந்த 2 போல் பக்கத்துல இன்னொன்று ட்ரீ. இருவாரேன். இப்ப என் பின்னாடி தானே இருக்க, என் கூட இருக்கியா? உன் கூட வந்துட்டு இருக்கேன் இங்க. உன்கிட்ட இருக்கேன். அங்க தெரியுதா ஒரு ஓட்டை? இதானே சொல்ற? இதோ இங்க இந்த இடத்துல ஓட்டை. இது தாண்டா நானும் சொன்னேன். எனக்கு தெரியாதுடா, உன் விஷுவல் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் ஃபர்னஸ்ல 2 இருக்கே, அதான் சொன்னேன். பக்கத்துல இருக்க எல்லாத்துலயும் தான் 2 ஃபர்னஸ் இருக்கும். லெஃப்ட்ல பாரு, அப்புறம் அந்த அந்த ஹில்லு தாண்டி இருக்கும். இதோ வரேன்டா. டேய் லெஃப்ட்லயே இருக்கேடா. எங்கடா? பின்னாடி பாரு. ஆமா சரி விடு, இதை எடுத்துட்டு வரலாம். வந்துட்டேன் ப்ரோ. ஐ அம் பேக். வந்துட்டியா? ஓகே. நான் ஒரு பாட்டு கேட்டுருந்தியா? இல்ல இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்ஸ்டாகிராம்ல என்னடா இருக்கு? இன்ஸ்டாகிராம் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்? சும்மா யூடியூப் மாதிரிடா. யூடியூப்ல பிளஸ் பாத்தீங்கன்னா சாட், ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுற மாதிரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். யூடியூப்ல என்ன சாட் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட நீ எப்பறம் சாட் பண்ணுவ? ஓ, வியூவர்ஸோட சாட் பண்ணலாம். வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடடா. ஃப்ரெண்ட்ஸை ரெக்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி அவங்க கூட சாட் பண்ணலாம். அவங்களுக்கு நீ பாக்குற ரீல்ஸோ ஷார்ட்ஸோ அனுப்பிச்சு விடலாம். அவங்க ஷார்ட்ஸ்னா இங்க ரீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விடலாம். ஸ்டோரி போடலாம். நான் இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணிருக்கேன், இன்னைக்கு டுடே லைஃப் அந்த மாதிரி. ப்ரோ அது சேஃப்டி இல்லல்ல? இது உன்னோட இன்ஃபர்மேஷன் நீ ஆன்லைன்ல சொல்லிக்கிறது. அது உன்னோட இஷ்டம். ஆனா உனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் நீ ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும்ல. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல பப்ளிக்கா இருக்கவன பிரைவேட் அக்கவுண்ட் வச்சுக்கலாம், பப்ளிக்காவும் வச்சுக்கலாம் அக்கவுண்ட். ஐயோ நைட் ஆகுது. நான் வெளில போலான்னு பார்க்கும்போது தான் நைட் ஆகுது. தூங்கிடுறா. பெட் டூ ஃபார். இத்தனை பிளாக் தள்ளி இருக்கு, ஒரு பெட் டூ ஃபாரா? பாரு இந்த யூடியூப் வீடியோ போட்டோன்னு அத நான் பாதி இது நடுப்புற விட்டு போனேன்ல, அதுலயே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டுருவாங்க, இல்லைன்னா வீடியோ விட்டே போயிடுவாங்க. நீ எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க? இது பெருசா பேசுற? இல்ல சொல்றேன், நம்ம இப்ப போடுறோம்னா இப்ப ஒருத்தங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பாக்குறேன்னா 4 தானே வச்சிருக்கேன். அதுவே எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா. பிரஜித் ஒன்னு பண்ணா, பாக்கி 3 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எவ்வளவு கிடையாது வாங்கின கேம் மைன்கிராஃப்ட்? ப்ளே பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கணும் ப்ரோ. ப்ளே பாயிண்ட்ஸா? ஆமா. எப்படி? 2 வருஷம் சேர்த்து வச்சு வாங்கணும். பயங்கரம்டா டேய். நான் 9 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது எப்பற 9 ரூபா கொடுத்தாங்க? அது கரெக்ட்டா போன ஒரு சாம்பிள் கட்சிச்சரா. போன வருஷம் ரிபப்ளிக் டே அப்போ 29 ரூபா மைன்கிராஃப்ட் இருந்தது. ஆமா 29 ரூபா இருந்துச்சு மைன்கிராஃப்ட். அப்போ கரெக்டா எனக்கு 20 rupees ஆஃபர் மாதிரி 20 rupees டிஸ்கவுண்ட் போட்டுருந்தான் பிளே ஸ்டோர்ல இருந்து. அதை ஆட் பண்ண 9 ரூபால 5 ரூபா. பிரஜித் வண்டா நினைக்கிறேன்டா. 5 ரூபான்றான்டா பட்டுன்னு. 5 ரூபாய்க்கு வாங்கிருப்பான்டா. 5 ரூபாய்க்கு வாங்கினேன். சொன்னா என்கிட்ட. எனக்கும் தான் சொன்னானே. ஏகப்பட்ட வுட் கலெக்ட் பண்ணிருக்கான்டா. 21 வுட் இருக்குடா. என்ன புது வேர்ல்ட்ல ஆடுறீங்களா? அதேதானா? அதேதான். அவன் அதிலே கண்டினியூ பண்ணலான்ட்டான். அவ்வளவுதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.